Good morning to all. Today we will learn 10th standard civics part Indian Constitution. The learning objectives நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா to know about the making of Indian Constitution, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கலாம். Then to know the silent futures of Indian Constitution, அதனுடைய ஃபியூச்சர் என்ன, சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன, சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். So first we will learn introduction of the Constitution. The Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய ஃபண்டமெண்டல் லான்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் ஏ கண்ட்ரி. ஒரு நாட்டுடைய அடிப்படை சட்டம் எது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு ஜனநாயக நாட்டுக்கும், அதாவது டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கும் கான்ஸ்டியூஷன் இருக்கும். அது ஃபண்டமெண்டல் லா அப்படின்னு சொல்லுவோம். which reflects the fundamental principles of the government. அதாவது இந்த ஃபண்டமெண்டல் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு கவர்மெண்ட்டோடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபண்டமெண்டல் லாவில் சொல்லுது. அந்த ஃபண்டமெண்டல் லா தான் நம்முடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் எ நேஷன்ஸ் ப்ராக்ரஸ். அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு அச்சாணி மாதிரி இருக்கக்கூடியது எது அப்படின்னா நம்முடைய கான்ஸ்டியூஷன். அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் இல்லைனா எந்த ஒரு நாடு என்ன பண்ண முடியுது, முன்னேற்றம் அடைய முடியாது. வித்தவுட் கான்ஸ்டியூஷன் தேர் இஸ் நோ எனி ப்ராக்ரஸ் இன் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எஸ்பெஷலி இன் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரு மக்களாட்சி நாட்டில் என்ன அவசியம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட் வேணும். த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் யூஎஸ்சி. அப்படிப்பட்ட இந்த கான்ஸ்டியூஷன் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடிய இந்த கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டில் எந்த கண்ட்ரியில் ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தான் இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இதை குறிச்சிக்கலாம். த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் அப்படின்னு கேட்டால் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லலாம். which is the fundamental law of a country அப்படின்னு கேட்டால் கான்ஸ்டியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் ஏ கண்ட்ரி. ஃபண்டமெண்டல் ஆஃப் ஏ கண்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் விச் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் அவர் நேஷன்ஸ் ப்ராக்ரஸ்ன்னு கேட்டால் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த நீட் ஃபார் ஏ கான்ஸ்டியூஷன். ஏன் ஒரு நாட்டுக்கு கான்ஸ்டியூஷனுங்கிறது தேவைப்படுது, ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஏன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஹாவ் ஏ கான்ஸ்டியூஷன் தட் கவர்ன்ஸ் தெம். ஒரு மக்களாட்சி நாட்டுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம், அதாவது கான்ஸ்டியூஷன் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அது நிர்வகிக்க முடியும். A constitution puts down certain principles that form the basis of any kinds of a state that we as citizens desire to live in it. அதாவது அந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சில கொள்கைகளோட ஒரு certain பிரின்சிபல்ஸோட என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாட்டில் அந்த நாட்டில் வாழக்கூடிய சிட்டிசன் மக்கள் வாழ்வதற்கான ஒரு உரிமையை, ஒரு விருப்பம் போல் வாழ்வதற்கான ஒரு உரிமையை வழங்குது. எது? இந்த கான்ஸ்டியூஷன். A constitution tells us the fundamental nature of our society. அதே போல் இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நாட்டினுடைய அந்த அடிப்படை, இந்த சமூக தன்மையை நமக்கு வெளிக்காட்டுது. அப்போ which is tells us the fundamental nature of our society அப்படின்னு கேட்டால் கான்ஸ்டியூஷன் tells us the fundamental nature of our society. ஒரு சமூகம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வெளிக்காட்டக்கூடியது எது அப்படின்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தான். ஓகேவா? ஸோ வி நீட் கான்ஸ்டியூஷன். ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஹாவ் கான்ஸ்டியூஷன். இட் ஃபாலோட் certain principles, basis of any kinds of state that we as citizen desire to live in. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். The Constitution of India was framed by Constituent Assembly set up under the Cabinet Mission Plan 1946. During the British period, the Cabinet Mission came to India in 1946. பிரிட்டிஷ் பீரியடில் அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினெட் தூதுக்குழுன்னு சொல்லக்கூடிய ஒரு குழு இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வருது. எப்போ வருதுன்னா 1946 வருது. அந்த கேபினெட் மிஷன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இட் செட்டப் ஏ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை கிரியேட் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதற்காகவும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காகவும் ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை உருவாக்குறாங்க. ஒரு அரசியலமைப்பு குழு சபையை உருவாக்குறாங்க. தட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃப்ரேம்ட் ஏ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனது எது அப்படின்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி.
அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி யார் கிரியேட் பண்ணாங்கன்னா கேபினெட் மிஷன். கேபினெட் மிஷன் எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா 1946. எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இங்கிலாந்து நாட்டிலேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சார்பாக இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய பணியை தொடங்குவதற்காக அனுப்பப்பட்டதான் இந்த கேபினெட் மிஷன். The assembly consists of 389 members representing provinces 292, states 93, the chief commissioners provinces 3 and Baluchistan 1. இந்த அசம்பிளியில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதாவது இந்த ஒரு அரசியலமைப்பு அந்த நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. யார் யார் எங்கேருந்து இருந்தாங்கன்னா, அதாவது மாகாணங்கள்னு சொல்லக்கூடிய ப்ரொவின்சஸில் ஒவ்வொரு மாகாணங்கள்லேருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்தாங்க. அதில் இந்தியாவில் நிறைய ப்ரொவின்சஸ் இருந்துச்சு. அந்த ஒட்டுமொத்த ப்ரொவின்சஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா 292 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அதே போல் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. ஸ்டேட்ஸ்னால் இங்கே அதாவது இந்த சுயாட்சி சுதேசி அரசுகள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 93 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இது எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. 93 மெம்பர்ஸ் வந்தாங்க. அப்புறம் இந்த சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் மாகாணங்களுடைய ஆணையர், தலைமை ஆணையர்னு சொல்லக்கூடிய அந்த ஆணையர்களில் 3 பேர் இருந்தாங்க. அப்புறம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் அந்த பகுதியிலிருந்து ஒருத்தர். ஸோ டோட்டலாக 389 மெம்பர்ஸ் வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் மெம்பர்ஸாக இருந்தாங்க. The Constituent Assembly held its first meeting on December 9, 1946. ஸோ 389 மெம்பர்ஸோட இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ ஆரம்பிச்சுன்னா December 9, 1946 ஆரம்பிச்சுது. இதை குறிச்சிக்கலாம். அதாவது இந்த அசம்பிளி ஹெல்டு இட்ஸ் ஃபஸ்ட் மீட்டிங் ஆன் டேஷ் அப்படின்னு கேட்டால் December 9, 1946 அப்படி சொல்லலாம். அடுத்தது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, ஓல்டஸ்ட் மெம்பர் வாஸ் எலெக்டட் அஸ் த டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. அப்போ இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் December 9, 1946 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க? அந்த பிரசிடெண்ட்னா டெம்பரரி பிரசிடெண்ட். ஹூ வாஸ் த டெம்பரரி பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு கேட்டால் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஒரு வயதான ஒரு உறுப்பினர், அதில் ஒரு தற்காலிக ஒரு தலைவராக இருந்தார். இதெல்லாம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடியது. ஹூ வாஸ் த ஃபஸ்ட் டெம்பரரி பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. வைல் த ஒர்க் வாஸ் இன் ப்ராக்ரஸ் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா டைடு. இந்த அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் வயதின் முதுமை காரணமாக இறந்து போயிட்டார். யார்? சச்சிதானந்த சின்ஹா இறந்து போயிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் த அசம்பிளி. ஆஃப்டர் த டெத் ஆஃப் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எலெக்டட் அஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் அசம்பிளி. அப்போ டெம்பரரி பிரசிடென்ட்னு கேட்டால் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நெக்ஸ்ட் பெர்மனன்ட் பிரசிடெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதை குறிச்சிக்கலாம். சிமிலர்லி போத் ஹெச்.சி. முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி வேர் எலெக்டட் அஸ் த வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் த அசம்பிளி. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட்டாகவும் அவங்களுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக 2 பேர், துணைத் தலைவராக 2 பேர். யார் யார் அப்படின்னா ஹெச்.சி. முகர்ஜின்னு சொல்லக்கூடியவரும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரியும் வைஸ் பிரசிடெண்ட்டு. இப்போ ஹூ வாஸ் த ஃபஸ்ட் அண்ட் டெம்பரரி பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு கேட்டால் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஹூ வாஸ் த பெர்மனன்ட் பிரசிடெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஹூ ஆர் எலெக்டட் அஸ் த வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு கேட்டால் ஹெச்.சி. முகர்ஜி அண்டு வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. The Assembly met for 11 sessions along with 166 days of meetings. இந்த அசம்பிளியில் 389 மெம்பர்ஸோட ஒரு பிரசிடெண்ட் 2 வைஸ் பிரசிடெண்ட்டோட எத்தனை கூட்டங்கள் கூட்டுச்சு அப்படின்னா, மாநாடு நடத்துச்சு அப்படின்னா 11 செஷன் நடத்துச்சு. எத்தனை நாட்கள் நடந்துச்சு அப்படின்னா 166 டேஸ் வந்து மீட்டிங் நடந்துச்சு. அதில் நிறைய டிஸ்கஷன் பண்ணாங்க. நிறைய அரசியலமைப்பு அந்த சட்ட விதிமுறைகளை டிஸ்கஷன்லாம் நிறைய பண்ணாங்க. அந்த மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள், சட்ட திருத்தங்களை முன் வச்சாங்க. அதில் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் முன் வச்சாங்கன்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதில் வந்து சிலதை மட்டும் எதுக்குன்னா சம் ஆஃப் தெம் வேர் அக்செப்டட் பை த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அதில் அவ்வளோ திருத்தம் பண்ணலை. தேவையில்லாத இந்த ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எது தேவையோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. த அசம்பிளி ஒர்க்டு த்ரூ த வேரியஸ் கமிட்டி அண்ட் த டிராஃப்ட் ஆஃப் Constitution was prepared by the drafting committee under the chairmanship of Dr. B.R. Ambedkar. He is recognized as the father of Constitution of India. இதில் நிறைய ஸ்மால்
ஒர்க் ஸ்மால் அசம்பிளி த அசம்பிளி ஒர்க்டு த்ரூ வேரியஸ் கமிட்டிஸ், நிறைய சின்ன சின்ன குழுக்கள் வச்சு அதன் மூலமாக இந்த டிராஃப்டிங் கமிட்டியை எழுதுனாங்க. அதாவது கான்ஸ்டியூன்ஸை க்ரியேட் பண்ணாங்க. அதில் இந்த டிராஃப்டிங் கமிட்டியுடைய சேர்மன் யார், அதாவது நமக்கு இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய பிரசிடெண்ட் வேறு, டிராஃப்டிங் கமிட்டியுடைய சேர்மன்ஷிப் வேறு. இங்கே டிராஃப்டிங் கமிட்டினா இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் சட்டத்தை எழுதுது. அந்த டிராஃப்டிங் கமிட்டியுடைய சேர்மன் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அவருடைய தலைமையில் தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத தொடங்குறாங்க. அதனால் அவருடைய தலைமையில் ரொம்ப சீரிய முயற்சியால் அவருடைய தலைமையில் எழுதி முடிக்கப்பட்டதால் அவரை வந்து ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கரை சொல்கிறாங்க. அப்போ அதை கூட குறிச்சிக்கலாம். ஹூ வாஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டால் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்டால் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஹூ வாஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஹூ வாஸ் அ டெம்பரரி பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு கேட்டால் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நெக்ஸ்ட்டு, after the draft had been discussed by the people, the press, provincial assemblies and others, the constitution was finally adopted on November 26, 1949. இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் வந்து டிராஃப்ட் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுறாங்க, நிறைய மக்கள் அதை விவாதம் பண்ணுறாங்க, டிஸ்கஷன் பண்ணுறாங்க, பத்திரிகைகள் அதை பற்றி விவாதம் பண்ணுது. அப்புறம் ஒவ்வொரு மாகாணங்கள் ப்ரொவின்ஷியலில் இருக்கக்கூடிய அசம்பிளி சட்டமன்றங்கள் வந்து அதை பற்றி என்ன பண்ணுறாங்க, விவாதம் பண்ணுறாங்க. மற்றவர்களும் இதை பற்றி என்ன பண்ணுறாங்க, நாடு முழுக்க இந்த அரசியலமைப்பு சட்டம் அந்த கான்ஸ்டியூஷனை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்கஷன் பண்ண பிறகு ஃபைனலி இட் வாஸ் அடாப்டட் ஆன் November 26, 1949. ஃபைனலாக இந்த நம்முடைய கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா November 26, 1949 அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது 2 இயர், கிட்டத்தட்ட நியரஸ்ட் 3 இயர்ஸ், 2 years 11 months 18 days அந்த அளவுக்கு வருது. நம்முடைய கான்ஸ்டியூஷன் எழுத எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நாட்கள் வருது. அப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங் ஹெல்ட் ஆன் December 9, 1946. ஃபைனலி த கான்ஸ்டியூஷன் அடாப்டட் ஆன் 26th November 1949. அப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு இதை எழுதி முடிக்கிறது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, எ கான்ஸ்டியூஷன் கண்டைன்டு ஏ ப்ரீஎம்பிள், ஒரு முன்னுரை இருக்குது. கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது, ஒரு முன்னுரை இருக்குது. 22 பார்ட் இருக்குது, 22 பகுதிகள் இருக்குது. 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 395 சட்ட பிரிவுகள் இருக்குது. 8 ஷெட்யூல்ஸ் இருக்குது, 8 அட்டவணைகள் இருக்குது. இது எல்லாம் உள்ளடக்கினது தான் நம்முடைய கான்ஸ்டியூஷன். ஏ கான்ஸ்டியூஷன் கன்ஸ்டியூட் ஆஃப் ஆர் கண்டைன்ஸ் ஏ ப்ரீஎம்பிள், 22 பார்ட், 395 ஆர்டிக்கல் அண்ட் 8 ஷெட்யூல். இதை கூட குறிச்சிக்கலாம். The drafted constitution came into force on 26th January 1950. This day is known as the Republic Day. It is being observed every year. அதாவது நம்ம டிராஃப்டிங் கமிட்டியுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் December 9, 1946. Finally, after drafted this constitution, finally adopted on November 26, 1949. After adaptation of this constitution, they were wait for 2 months for the date of 26th January 1950. ஏன் இந்த 2 மாதம் வெயிட் பண்ணுறாங்க? நவம்பர் 26 எழுதி அடாப்ட் பண்ணிக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் ஏன் ஜனவரி 26 இதை அடாப்ட் பண்ணுறாங்க, என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய சுதந்திர தினம் எப்போ கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1930 ஜனவரி 26 பிரிட்டிஷ் பீரியடில் தான் லாகூர் காங்கிரஸ் செஷனில் வந்து அந்த ஒரு பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதோடைய கான்சிக்வன்சியாக ஜனவரி 26, 1930 நாடு முழுக்க சுதந்திர தினம் கொண்டாடினாங்க. ஆனால் அது அது உண்மையான சுதந்திர தினம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை அடக்குமுறையால் அதை தவிர்த்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு நாளை நினைவு கூறக்கூடிய விதமாக தான் என்ன பண்ணுறாங்க, ஜனவரி 26, 1950 அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த நாளை நினைவு கூறக்கூடிய விதமாக அதே நாளில் நம்மளுடைய ரிப்பப்ளிக் டேவாக அதை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அப்போ இதை சார்ந்த 3 கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, when was the first meeting held by Constituent Assembly அப்படின்னு கேட்டால் December 9, 1946. ஃபைனலி கான்ஸ்டியூஷன் அடாப்டட் ஆன் அப்படின்னு கேட்டாங்கன்னா November 26, 1949. இந்த November 26 தான் இப்போ ரீசன்ட் சம் இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா
அதாவது சட்ட தினமாக கொண்டாடுறாங்க. நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை சட்ட தினமாக அனுசரிக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு அதை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி இட்ஸ் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் அப்படின்னு கேட்டால் January 26, 1950. திஸ் டே செலிப்ரேட்டட் அஸ் ரிப்பப்ளிக் டே ஃபார் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் இது ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ண. ஆக்சுவலி இது வந்து ஓல்டு இண்டிபெண்டன்ஸ் டே தான் இந்த January 26. சரி, நெக்ஸ்ட்டு பிரேம் பெகாரி நரேன் ரைடஜா வாஸ் த கேலியோகிராஃபர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதாவது இதை கைப்பட எழுதுனது யார் அப்படின்னா ஒரு கையெழுத்து கலையில் நிபுணத்துவம் பெற்ற பிரேம் பெகாரி நரேன் ரைடஜா அப்படிங்கக்கூடியவர் தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அவர் கைப்பட எழுதினார். என்ன ஸ்டைலில் எழுதினார் அப்படின்னா த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை ஹிம் இன் ஏ ஃபாலோயிங் இட்டாலிக் ஸ்டைல். இட்டாலிக் ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்கிறாங்க. அதாவது எழுதினாங்கன்னா இதை நம்ம தவறாக புரிஞ்சிக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனதே இவர் தான் அப்படின்னு புரிஞ்சிக்கூடாது. எழுதி முடிச்சது டிராஃப்டிங் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவங்க தான் எழுதி முடித்தாங்க. கையெழுத்துக்காக இவருடைய அழகான கையெழுத்துக்காக பிரேம் பெகாரி நரேன் ரைடஜா வந்து இட்டாலிக் ஃபாண்டில் அவர் எழுதுறாரு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதனுடைய சிறப்பு கூறுகள், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது மனிதனால் எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷனில் ரொம்ப லென்த்தியஸ்டான ஒரு கான்ஸ்டியூஷன் எதுனா நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். மனிதனால் ரிட்டனாக எழுதப்பட்ட ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் என்ன ஹமுராபினுடைய சட்ட தொகுப்பு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரொம்ப லாங்கஸ்ட் ஆர் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டு அப்படின்னு கேட்டால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். உலகத்தில் மிக நீளமான ஒரு அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டுக்கு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு லென்த்தியஸ்டான ஆர்டிக்கல் நமக்கு இருக்குது. It has borrowed most of its provisions from the constitution of various countries. இதில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து நிறைய பிரிவுகள், சட்ட தொகுப்புகள், நிறைய சட்ட கூறுகள் எல்லாம் நிறைய நாடுகள் இருந்து, கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து அதிலிருந்து பெறப்பட்ட கான்ஸ்டியூஷன் இதில் அடங்கியிருக்குது. இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். இது வந்து அதாவது கொஞ்சம் நெகிழாத்தன்மை கொண்டது. ஈஸியாக அந்த சட்டங்கள்லாம் திருத்த முடியாது. அதே போல் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள், இது கொஞ்சம் நெகிழாத்தன்மை மற்றும் நெகிழும் தன்மை கொண்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஈஸியாக திருத்த முடியாது. பார்லிமெண்ட்லேயோ சட்டசபையிலையோ பெரும்பான்மை 2/3 ஆஃப் மெஜாரிட்டி இருந்தால் தான் திருத்த முடியும். அப்போ அந்த 2/3 மெஜாரிட்டி பெறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனாலும் திருத்தலாம். அப்படி 2/3% மெஜாரிட்டி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், இது திருத்த முடியும். வளர்ந்து வர காலத்திற்கு ஏற்றவாறு நம்ம என்ன பண்ணலாம், சட்டத்தை கொஞ்சம் மாற்றிக்கலாம். இட் எஸ்டாப்ளிஷ் எ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனா ஃபெடரல் கவர்மெண்ட். நம்முடைய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரிப்பப்ளிக் கண்ட்ரியாக இருக்குது, ஃபெடரல் கவர்மெண்ட்டாக இருக்குது, கூட்டாட்சி அரசு. அதாவது கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஓன்டு. இட்ஸ் நோன் அஸ் ஃபெடரல் சிஸ்டம், ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லலாம், கூட்டாட்சி அரசாங்கம். அதாவது நம்முடைய இந்திய நாடு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி தான் கூட்டாட்சி அரசுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ ஃபெடரல் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இட் மேக்ஸ் இந்தியா ஆஸ் ஏ செக்குலர் ஸ்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து என்ன நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு என்ன வழங்க, இந்தியா வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. செக்குலர் ஸ்டேட்னா மதச்சார்பற்ற நாடு. இப்போ பாகிஸ்தான் அப்படின்னா இட் இஸ் எ ரிலீஜியஸ் கண்ட்ரி. நம்ம நாட்டில் வந்து நிறைய ரிலீஜியன் இருக்கிறாங்க, இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், சிக்ஸ், பார்சி, புத்திஸ்ட், ஜைனிஸ், இப்படி நிறைய இருந்தாலும் it does not depend upon any one particular religion. So it's given equal opportunity to all religion. So it's known as the secularistic state. அதாவது மதச்சார்பற்ற ஒரு நாடாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குது. இட் ப்ரொவைட் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஒரு சுதந்திரமான ஒரு நீதித்துறையை நம்முடைய கான்ஸ்டியூஷன் நமக்கு வழங்குது. யாரும் அந்த ஒரு நீதித்துறையில் தலையிட முடியாது. அப்போ அவங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஒரு இறுதி தீர்ப்பாக இருக்கும். அப்போ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்குது. Next, it introduced universal adult franchise and accords the rights to vote to all citizens above 18 years of age without any discrimination. இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு என்ன வழங்குது, இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமைன்னு சொல்லுது. அதாவது those who have completed the age of 18 years, they are eligible to cast their votes. Only the age is eligible for cast their vote. This is known as the universal adult franchise without any discrimination like caste, religious, color, etc. எந்த ஒரு மொழி, பண்பாடு, இது எந்த பாகுபாடு இல்லாமல் ஒன்லி 18 வயசு முடிஞ்சிருந்தால் போதும் அவர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் இந்தியாவில் அப்படின்னு சொல்லுது. இதுதான் வந்து சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன்.
first lengthiest constitution in the world. It's borrowed provisions various country constitution, partly rigid, partly flexible, federal system, அப்புறம் செக்குலர் ஸ்டேட்டு, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, யூனிவர்சல் அடால்ட் ஃப்ரான்சிஸ் 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். இதெல்லாம் சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதில் நமக்கு ப்ரியம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரியம்பிள் இருக்குது நம்முடைய கான்ஸ்டியூஷன், அதை பார்க்கலாம். த டேர்ம் ப்ரியம்பிள் ரெஃபர்ஸ் டு த இன்ட்ரடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். த ப்ரியம்பிள்னால் என்ன? முகவுரை. முகவுரை அல்லது முன்னுரைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை அல்லது முன்னுரைன்னு சொல்லக்கூடியதான் இந்த ப்ரியம்பிள். த டேர்ம் ப்ரியம்பிள் ரெஃபர்ஸ் டு டேஸ் ஆர் டேஸ் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். இதனுடைய முகவுரை அல்லது முன்னுரைன்னு சொல்லலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஐடியல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்த ப்ரியம்பிள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஐடியல்ஸை பற்றி சொல்லுது, அப்ஜெக்டிவ்ஸ் அவருடைய நோக்கங்கள் என்ன அப்படி அதை பற்றி சொல்லுது, அப்புறம் பேசிக் பிரின்சிபல் அடிப்படை கொள்கைகள் என்ன, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய நோக்கம் கொள்கைகள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு சொல்லுது. எதில் சொல்லுதுன்னா ப்ரியம்பிளில் சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் கிரேட் வேல்யூ அண்ட் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்டு as the key to the constitution. அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி இதை டிஸ்கிரைப் பண்ணியதில் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெஷலாக கீ டு த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. எதை? ப்ரியம்பிள் தான் வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திறவுகோல். எப்படி ஒரு வீட்டுக்கு அந்த கதவை திறக்கிறதுக்கு பூட்டுக்கு சாவி தேவைப்படுதோ அதே போல் ஒரு பெரிய வீட்டை திறக்கிறதுக்கு அந்த சின்ன பூட்டில் இருக்கக்கூடிய சாவி தேவைப்படுதோ அதே போல் நம்முடைய மிக லென்த்தியஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்முடைய கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு சாவி மாதிரி, அதாவது கீ டு த கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ஒரு சாவி மாதிரி இருக்கக்கூடியது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திறவுகோல் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா நம்முடைய ப்ரியம்பிளில் சொல்கிறாங்க. The preamble to Indian Constitution is based on the objective resolution drafted by Jawaharlal Nehru, which was adopted by Constituent Assembly on January 22, 1947. அப்போ அந்த ப்ரியம்பிள் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இந்த ப்ரியம்பிள் வந்து யாருடைய ரெசல்யூஷன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் ஜவஹர்லால் நேரு. அதாவது ஜவஹர்லால் நேருடைய கொள்கைகள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய கான்ஸ்டியூஷனுக்கு தேவையான ப்ரியம்பிளை உருவாக்கினாங்க. அவர் தலைமையில் அவருடைய கொள்கை அவருடைய தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அடாப்டேஷனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஜனவரி 22, 1947 ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ப்ரியம்பிளில் ஏற்றுக்கிட்டாங்க. இட் ஹேஸ் பீன் அமெண்டட் ஒன்ஸ் பை த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆக்ட் ஆஃப் 1976. அதாவது ஒரே ஒரு முறை திருத்திருக்கிறாங்க இந்த ப்ரியம்பில். எத்தனை முறை திருத்திருக்காங்கன்னா இட் ஹேஸ் பீன் அமெண்டட் ஒன்ஸ், ஒரே ஒரு முறை இந்த ப்ரியம்பிளில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்னா சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட்னா 42nd அமெண்ட்மெண்ட். எந்த வருஷம் அப்படின்னா 1976 திருத்திருக்கிறாங்க. அப்படி திருத்தி என்ன பண்ணுறாங்கன்னா விச் ஆடட் 3 வேர்ட்ஸ். என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நியூ வேர்ட்ஸை சேர்த்துருக்காங்க. அதாவது சோசியலிஸ்ட், செக்குலர் அண்டு இன்டெகிரிட்டி. அதாவது என்ன அப்படின்னா இங்கே 3 வார்த்தை: சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. சோசியலிஸ்ட்டு சமதர்மம், எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்பை தருது. அப்புறம் சமய சார்பின்மை செக்குலர், எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லாமல் எல்லா மதத்துக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. அப்புறம் இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு. அப்போ தீஸ் 3 வேர்ட்ஸ் நியூலி ஆடட் வித் த கான்ஸ்டியூஷன் in 1976 42nd amendment 1976 பிரகாரம் ப்ரியம்பிள் என்ன வேர்டு சேர்த்துருக்காங்க அப்படின்னா சோசியலிஸ்ட், செக்குலர் அண்டு இன்டெகிரிட்டிங்கிற இந்த 3 நியூ வேர்டை சேர்த்துருக்குறாங்க. இந்த ப்ரியம்பிள் பிகின்ஸ் வித் ஃப்ரேஸ் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்த ப்ரியம்பிள் வந்து எப்படி தொடங்குது? நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரைன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரியம்பிள் எப்படி அதனுடைய முதல் வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த நம்முடைய கான்ஸ்டியூஷனில் முதல் வார்த்தை என்னன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம், அப்படி தான் தொடங்குது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா thus we can say that the people of India are the source of our constitution. அப்போ இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எது ஆதாரம்னா மக்கள், இந்திய மக்களாகிய நாம் தான். அப்போ ஒரு மக்களாட்சி நாட்டுக்கு ஒரு ஆதாரமே மக்கள் தான். நம்முடைய அடிப்படை உரிமையான அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு சட்டமும் அதாவது மக்கள் மூலமாக உருவாக்கப்பட்டதுங்கிறது அழகாக இதில் சொல்லியிருக்கிறாங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. த ப்ரியம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட் தட் இந்தியா இஸ் எ sovereign, socialist, secular, democratic republic.
அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்முடைய கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரியம்பிளில் சோவரின்னா இறையாண்மை மிக்க, அதுக்குன்னு தனி கொள்கைகள் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனியான ஒரு கொள்கைகள் இருக்கும். பிற நாட்டினுடைய கொள்கையை ஃபாலோ பண்ண தனக்கென்று ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாலிசியை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து சோவரின். சோசியலிஸ்டிக் சமதர்மம், எல்லாருக்கும் சமமான ஒரு தர்ம வாய்ப்பு. செக்குலரிஸ்டிக் மதத்தை எந்த ஒரு மதத்தையும் சார்ந்திருக்காங்க, அனைத்து மதத்துக்கும் முக்கியத்துவம் தருது. டெமோக்ராட்டிக் சுதந்திரமான ஒரு நாடு, எந்த ஒரு அந்நிய ஆதிக்கத்தின் பிடியில் இல்லாமல் ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஜனநாயக நாடு. ரிபப்ளிக்னா ஒரு நாடு எப்போ சுதந்திரம் அடையுதோ உடனே ரிபப்ளிக் ஆகாது. அந்த நாட்டுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடித்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்தால் அதுதான் ரிபப்ளிக், குடியரசு நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா சோவரின், சோசியலிஸ்ட், செக்குலரிஸ்ட், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்னுடைய முழுசான மீனிங் சொல்லலாம். இட்ஸ் எய்ம்ஸ் இஸ் டு செக்யூர் டு ஆல் இண்டியன் சிட்டிசன் சோஷியல், எக்கனாமிக் அண்டு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அப்போ இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஒவ்வொரு குடிமக்களுக்கும் நமக்கு சமுதாயத்துலேயும் சரி, பொருளாதார, பொலிட்டிக்கல் எல்லா நீதியும் நமக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குது. டு யூ நோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி வேர் த இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன்ஸ் டியூரிங் த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் இன் 1789. They are given importance in the preamble of our constitution. அதாவது உலகத்தில் நடந்த மிக முக்கியமான புரட்சிகளில் ஃப்ரெஞ்சு புரட்சியும் ஒன்று. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 நடந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்லோகனாக இருந்துச்சு அப்படின்னா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்லோகன் அங்கே இருந்துச்சு. அதன் அடிப்படையில் அந்த வார்த்தைகளை நம்முடைய கான்ஸ்டியூஷனில் பிரியம்பிளில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி ஹவ் சீன் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம், ஒய் வி நீட் த கான்ஸ்டியூஷன் பார்த்துருக்கோம், மேக்கிங் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷனை பார்த்துருக்கோம், அவர் சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷனை பார்த்துருக்கோம். அதில் கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு ஒன்றா பிரியம்பிள் அதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வி வில் லேர்ன் த சிட்டிசன்ஷிப். இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.